Hello everyone, welcome to SEWforU. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் சைடோட ஸ்டிச்சிங். ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக வர அளவுக்கு எப்படி டாட் பிடிக்கலான்றதை பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும் ப்ளவுஸில். நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸில் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஒரே ஒரு லைனிங் பீஸில் மட்டும்தான் நெக்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம், கரெக்டாக வச்சுக்கலாம். பிகாஸ் ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரக்கூடாது நம்மளுக்கு. இப்போ வந்து நான் நெக்கை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன், எந்த லென்த்து எந்த டெப்த்து வச்சுருக்கேன்றதை நான் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ரெண்டு பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி வரும், இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி டார்க்காக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டிச்சிங்கில் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும் இது. ஸோ இதை எடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா யூ நெக்ஸ்ட் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடு எடுத்திருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் அதனால லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலையும் சேர்த்து அந்த லைன் நம்ம வரைஞ்சிருக்க லைன் மேலே ஒரே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 1/2 inch கேப் விட்டு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நெக்கை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நாட்ச் பண்ணால் தான் நமக்கு நெக் வந்து நீட்டாக திரும்பும். ஸோ அதனால் வந்து நாட்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லைனிங் மேலே வந்து டாப் ஸ்டிச் போடுறோம். ஸோ லைனிங் வந்து மேலே தூக்காமல் இருக்கும் இல்லையா? அதனால் வந்து நம்ம லைனிங் மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். லைனிங் மேலே டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து லைனிங்கை வந்து உள்பக்கம் நம்ம திருப்பிக்கலாம். ஸோ திருப்பிட்டு இப்போது லைனிங்கோட மெயின் மெட்டீரியலும் சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஷோல்டரை வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் வந்து நீட்டாக மெயின் மெட்டீரியல் மேலே உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து கிளம்ஸியாக இல்லாமல், அதாவது மாதிரி கர்வியாக இருக்கும். நல்லா வந்து அயன் கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து ஒரு சிங்கிள் பீஸாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது பார்த்திங்கன்னா நான் லைனிங்கை விட மெயின் மெட்டீரியல் வந்து ஒரு சுற்றி 1/2 inch விட்டு கட் பண்ணேன் இல்லையா? ஸோ அந்த கேப் தெரியுது பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 1/4 inchோ 1/2 inchோ வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பிசு தட்டி விடுவோன்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைனிங் பீஸ் மேலே சிசர் படாமல் நீட்டாக கட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம மெட்டீரியல் கட் பண்ணும்போது சுற்றி வந்து 1/2 inch கொடுத்து கட் பண்ணுறோம். ஏன்னா லைனிங் பீஸ் தான் நம்மளோட கரெக்டான மெட்டீரியல். அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால நம்ம லைனிங் பீஸ் மேலே சிசர் படாமையும் பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சைடு அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் நெக் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், எது செகண்ட் பண்ணுறோன்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ நெக்கை வந்து இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிக்கிட்டு இதையும் அப்படி தான் நம்ம வந்து லைனிங்கை வந்து டாப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ டாப் ஸ்டிச் போடுறது எதுக்குன்னா, ஸோ லைனிங் வந்து நம்மளுக்கு மேலே எழும்பாமல் இருக்கும், பின்னாடி நீட்டாக உட்காரும். ஸோ இப்போது அகெயின் இதையுமே நம்ம வந்து நெக்கு நீட்டாக உட்காந்து செக் பண்ணிட்டு ஷோல்டர்லேருந்து அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் ஒன்றா அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இதே மாதிரி சைட்ஸ் கீழே எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இப்போ நான் அட்டாச் பண்ணிட்டேன். இதுலேயுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிம் பண்ணிட்டா நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட் பாடிஸ் வந்து ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ஸ் வந்து இப்போ நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. எஸ், இப்போ நம்ம பாடிஸ் ரெடி. பார்த்திங்களா, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பாடிஸும் நீட்டாக ஒரே சைஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரைட், இப்போ நான் இது லைனிங் பக்கமும் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கலாமா? ஸோ டாட் பிடிக்க போகிறோம் இப்போது. டாட் பார்த்திங்கன்னா லென்த் வந்து 2.5 inches வைக்கலாம். இவங்களுக்கு வித் வந்து 1.25 inches வைக்க போகிறோம் நம்ம. ஸோ இது 40 inches செஸ்ட் சைஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட்டே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். இது நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் பிடிக்கணும் இந்த டாட் நம்மளுக்கு, அப்போ தான் நீட்டாக உட்காரும். ஸோ பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க டாட்டில் எப்போவுமே, அதுவும் உங்களுக்கு சேஃப் தான். ஸோ அதே மாதிரி மிடில் ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன் நான் ஈக்குவலாக ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ இது வந்து மேலே வரும் நம்மளுக்கு, சென்டரில் வருது இல்லையா? ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு இங்கேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து 2 டாட்டையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச் ஆம்ஹோல் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ 1/4 இன்ச் பிடிச்சா 1/2 இன்ச் நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடும். இந்த பக்கம் 1/4 இன்ச் அந்த பக்கம் 1/4 இன்ச் ரெண்டும் சேர்த்து 1/2 இன்ச் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் டாட் நாட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு முடிச்சிட்டோம், அதர் சைட் பண்ணுறோம் இப்போ நம்ம. ஸோ அதே மாதிரி 2.5 இன்ச்சஸ் மெஷர் பண்ணிக்கிட்டு 1.25 இன்ச்சில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். டபுள் ஸ்டிச் போடுங்க எப்போவுமே டாட்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஃப்ரண்ட் பக்கம் நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் இந்த மாதிரி வி ஷேப்பில் பிடிக்கலாம். 3 இன்ச்சஸ்க்கு பிடிங்க. ஏன்னா 2.5 இன்ச்சஸ் பிடிச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த டாட். 3 இன்ச்சஸ் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த டாட் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி 2 டாட்டையும் சேர்த்து வச்சு நம்ம 3வது டாட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் நம்மளுக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம 1/2 இன்ச் அதாவது மடித்து 1/4 இன்ச் வச்சு தைக்கும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து 1/2 இன்ச் வந்துடும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா இப்போது நம்ம டாட் வந்து எவ்வளோ நீட்டாக உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப் அண்ட் டவுன் இல்லாமல் இவ்வளோ நீட்டாக உட்காந்துருக்கு இல்லையா. அடுத்தது வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணலாம் ஃப்ரண்ட் சைடுக்கு. ஸோ இப்போ டாட் பிடிச்ச பிறகு எவ்வளோ லென்த் வேணுன்றதை பார்த்துக்கலாம். டாட் பிடிச்ச பிறகு அந்த லென்த்து ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க எப்போவுமே. நான் வந்து ஒரு 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஃபுல் லென்த் கிளாத் தான் எடுத்துக்கிறேன். நான் இங்கே செப்பரேட் பீஸாக எடுக்கல, ஃபுல் லென்த் ஒரே கிளாத்தாக தான் எடுத்துக்கிறேன் நான். அதே மாதிரி லைனிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டிங்கில் இருந்துச்சு லைனிங் நம்மளுக்கு. அதுவுமே வந்து நான் இப்போது 12 இன்ச்சஸ் கட் பண்ண இல்லையா அந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன். லைனிங்கில் வந்து எனக்கு 2 திக்காக வேணும்னு நம்ம உள்ள கிளாத் வைப்போம் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இந்த லைனிங் பீஸ்லேயே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா நான் அதை பீஸையே வந்து நடுவில் வைக்க போகிறேன். ஸோ அந்த ஃபோல்டை வந்து நான் கட் பண்ணிடுறேன் இப்போது. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுப்போம் இல்லையா. அதனால் வந்து லென்த்தில் ஃபோல்டை கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த லைனிங் பீஸ் மேலே மெயின் மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஓகே இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம லைனிங் பீஸ் மேலே மெயின் மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் லென்த்துக்குமே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்பவுமே உள்ளே நம்ம துணி கொடுத்து தைக்கும் போது உள்ளே 1 இன்ச் கொடுத்து தைக்கும் போது என்ன ஆகும்னா இது வந்து ஸ்ட்ரிப்பாக நிற்கும் நம்மளுக்கு. இந்த பட்டி ஒரு பெல்ட் மாதிரி ஆகிடும். அது நம்மளுக்கு உள்ள கிளாத் திக்காக இருக்கும்போது குட்டியாக வைக்கும்போது தூக்கிக்கும் நம்மளுக்கு அது. அதனால் இப்போ நான் 1 இன்ச் கொடுக்குறேன். 1 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து எப்போவுமே ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறது பெஸ்ட்டு. அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. எப்போவுமே மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா எப்போவுமே நம்ம, அதே மாதிரி இப்போவும் டாப் ஸ்டிச் போடுறேன் நான். லைனிங்கை ஓப்பன் பண்ணி டாப் ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு லைனிங் வந்து ஈஸியாக திரும்பும். அதனால மோஸ்ட்டாக நம்ம டாப் ஸ்டிச் போடுறதே லைனிங் வந்து ஈஸியாக திரும்புன்றதுக்காக. லைனிங் மேலே மட்டும் இந்த ஸ்டிச் போடுங்க. ஸோ இது டாப் ஸ்டிச் போட்டாச்சு. நாம் இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உள்ளேயும் உங்களுக்கு சேம் கலர் கிளாத் இருக்குது, லைனிங் பீஸும் சேம் கலர் கிளாத் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மடித்து விட்டுட்டோம் இல்லையா, லைனிங் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் போடுங்க போதும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த பெல்ட் லுக் இருக்கும். உள்ளே 1 இன்ச் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு 1 இன்ச்சில் கூட நீங்கள் ஸ்டிச் போடலாம். ஏன்னா உள்ளே ஒரு 1 இன்ச் கிளாத் இருக்குது. நான் வந்து இங்கே 1/2 இன்ச் தான் வைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு லுக் நல்லா வரும். ஓகே, ஏன்னா உள்ளே 1 இன்ச் வரைக்கும் நம்ம கிளாத் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ இதை நம்ம 2 பீஸாக பண்ண போகிறோம் இல்லையா. லெஃப்ட் சைட் ரைட் சைடு 2 பேருக்கும் வேணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பக்கம் வந்து நான் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். மிடில் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவேன். அந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து 3.25 இன்ச்சஸ். ஸோ ஃபோல்டை விட ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட் ஷேப் வரும். இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் வைக்கும்போது நம்மளுக்கு போட் ஷேப் வரும். ஸோ இந்த போட் ஷேப் தான் வந்து எல்லாருமே கேட்பாங்க, ஒரு மாதிரி கர்வாக வரணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த போட் ஷேப் இப்படி தான் வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிடுறேன் நான். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணிடுறேன். இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டி லுக் வந்துடுச்சு பாருங்கள், அந்த போட் லுக் வந்துடுச்சு. இது அந்த ஃபோல்டையும் வந்து 2 பீஸாக செப்பரேட்டாக எடுத்துக்கலாம் நம்ம.
இது வந்து நாட்ச் எதுக்குன்னா சைடு எந்த பக்கம் வரும்ன்றது அடையாளத்துக்கு. ஸோ இது சென்டரில் வரும், அந்த நாட்ச் பக்கம் வந்து சைடில் வரும் நம்மளுக்கு. இந்த அடையாளத்துக்காக நான் நாட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ணிடலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டி அட்டாச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைட் சைடுக்கான பட்டி அட்டாச் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் ஆஃப் கிளாத் இருக்குது. அதில் வந்து நான் ஒன்று வந்து மெயின் பீஸோடு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சில் அடித்தாலே போதும். 1/4 இன்ச்சில் வச்சுட்டு தைங்க ஃபஸ்ட்டு. இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து மடிச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம். ஸோ இங்கேருந்து மெதுவாக ஒரு 1/4 இன்ச்சில் தைக்க ஆரம்பிங்க. நமக்கு வந்து அந்த பாடி ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பட்டியை வச்சு மெதுவாக தைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க இதை. இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைனிங் இன்னும் அட்டாச் பண்ணல நம்ம. ஸோ லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஜாயின் பண்ண ஸ்டிச் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து லைனிங் பீஸ் மேலே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இங்கேயும் வந்து அதே 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சில் போடுறோம், உள்ளே கிளாத் இருக்கிறதுனால உள்ளே ஸ்டிச் விட சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சு உள்ள துணி ஸ்டிச்சில் படாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்படி இது வந்து சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை. ஸோ இந்த மாதிரி தைக்கும் போது நம்மளுக்கு பட்டி தைச்சதுக்கு நீட் ஃபினிஷ் வரும். பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை மெதுவாக வெளியே எடுக்கிறேன். ஸோ இப்படி வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு பட்டி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக உட்காந்துருக்குன்ட்டு. லைனிங் பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ளே ஸ்டிச் பண்ணதே தெரியல. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தட் தான். ஒரு லைக் இது மாதிரி 2 டைப் ஆஃப் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக எல்லாருமே தைக்கிற மெத்தட் இது. இங்கேயுமே வந்து ஒரு பக்கம் மெயின் கிளாத் லைன் மெட்டீரியல் வச்சு ஸோ மேலே வந்து நம்ம பாடி ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் பட்டி தைக்கும்போது, அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து நீட்டாக உட்காரும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் சைட்லேயும் தைச்சாச்சு. அடுத்தது நம்ம ரோல் பண்ணலாம் லைனிங் பீஸை தைக்கிறதுக்கு. இப்படி ரோல் பண்ணிவிட்டு ஸ்டிச் தெரியுது இல்லையா, அதை கொண்டு வந்து லைனிங் பீஸ் மேலே வச்சு இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம இந்த பிட்டு தைக்கும் போது தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளவுஸோட மீதி பாகம் வந்து இந்த ஸ்டிச்சில் விழாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது உள்பக்கம் இருக்குது, அதனால் வந்து நம்ம கையில் தொட்டு பார்த்து மூவ் பண்ணி பக்கத்தில் எதுவும் துணி இல்லாமல் பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு இது ஃபினிஷ் நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக உள் பக்கத்துலேருந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு புல் பண்ணும்போது பாடி வந்து வெளியே வந்துடும். இது வந்து கொஞ்சம் சுருங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஆப்வியஸ்லி நம்ம அயர்ன் பண்ணிப்போம் ட்ரெஸ்ஸை. ஸோ அதனால் வந்து இது சுருங்கினாலும் இதில் பிரச்சனை இல்லை. பட் ஃபினிஷ் வந்து இதில் நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பின்னாடி வந்து துணி பிசுறு இருக்காது. பார்த்திங்களா, நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே வந்து பட்டி அட்டாச் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, டேக் கேர், பாய்.